இந்த புளிப்பு டேஸ்ட்டும் இந்த தூக்கலாக கொஞ்சம் காரம் புளிப்பு ரெண்டுமே இருந்தால் தான் அது அந்த லெவல்ஸ். இப்போ மணி வந்து 12:30. இப்போ தான் பையன் வந்து சிக்கன் வாங்கி வந்து 1/2 கிலோ கொடுத்துட்டு போனான். இது வந்து அதுலேருந்து கத்திரி வச்சு ஃப்ளஷ்ஷு பீஸ் எல்லாம் மட்டும் தனியாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்க அதுதான் சார் என் பொண்ணுக்காக இது ஒரு லெக் பீஸ் எனக்கு. இது வந்து ஃபுல்லாக எலும்பு பீஸே வாங்கி வந்து போட்டிருக்கேன். என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பிரியாணி ஆசையாக இருக்குது. சரின்னுட்டு இப்போ அந்த 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 5 மிளகாய், 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன ஸ்பூனில் வந்து சோம்பு, அப்புறமா வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, பட்டை கொஞ்சம் இவ்வளோ, ஒரு 5-6 லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு இந்த இது அன்னாசிப்போ ஜாதி ஏதோ சொல்லுவாங்களா அது, இது இலை, அவ்வளோதான். இது தாளிக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லாவே பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு இதில் போட்டுட்டு இப்போ இதிலே போட்டு என்ன அரைக்கலாம். பச்சை போடும்போது எதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது வந்து கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாயுமே அரைச்சிட்டேன். இப்போ இந்த வந்து எலும்போடு சேர்ந்த கறி வந்து பிரியாணி பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்சமாக ஒரு டம்ளர் அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மட்டும் லெமன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, இதிலேருந்து இப்போ அரைச்ச கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா இருக்கியா, அதை வந்து இதில் ஒரு பாதி அளவுக்கு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். 3/4 பாகம் போட்டேன், இதில் கொஞ்சம் போட்டேன், அது போட்டாச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த லெமன் பெப்பர் சிக்கனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரியாணிக்கும் அதே மாதிரி 1 ஸ்பூனும் 1.5 ஸ்பூனும் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூனு பாட்டில் வந்து இப்போ நான் இதில் இருக்கிறத நான் கழுவி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1.5 ஸ்பூன் இருக்க மாதிரி. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கே வந்து மஞ்சள் தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம், பிரியாணிக்கு கொஞ்சம். அடுத்து வந்து மிளகாய் தூள் வந்து ஏற்கனவே மிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் வந்து 1 ஸ்பூன் இதில் அதில் மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். அதான் அதிகமாக போட போகிறோம் இதில். அதனால் வந்து பிரியாணிக்கு வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த லெமன் பெப்பர் சிக்கனுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் இதில். அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கும் அதே மாதிரி இதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இது வந்து பிரியாணிக்கு அதில் 1 ஸ்பூன் போட்டேன். லெமன் பெப்பர் சிக்கனுக்கு உப்பு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில், இந்த அளவுக்கு போதும், ரொம்ப வேணாம், அப்புறம் வேணால் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பிரியாணிக்கு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் பெரட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனுமே அதில் சேர்த்து வச்சுடுவோம். இங்கே வந்துட்டு லெமன் நல்லா 3/4 பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு லெமன் பெப்பர் சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பழமே விட்டால் கூட நல்லது தான். நான் ஒரு பழமாகவே விட்டுடுறேன், அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு டேஸ்ட்டில் தான் அது டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா ஒரு பழத்தையே பிழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறமா அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். எல்லா பக்கமும் இந்த லெமன் நல்லா ஊறணும். இந்த மாதிரி லெக் பீஸ் வந்து நல்லா கீரல் போட்டு வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இங்கே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி பிரியாணிக்கு போட்டேன். இதில் என்ன போட்டிருக்கோம் பிரியாணிக்குன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் இடித்து அந்த பவுட்ரு பண்ண மசாலா பவுட்ரு இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகா, அப்புறமா வந்து உப்பு கொஞ்சம், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அவ்வளோதான். கொத்தமல்லி அரைச்சி சேர்த்து இதுவுமே கொஞ்சம் ஊறட்டும். நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் போட்டேன். அதில் வந்து ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணி தான் தாளிச்சிடலான்னு பார்க்குறேன். தாளிச்சிட்டு அப்புறம் மற்ற பார்க்கலாம், அதெல்லாம் ஊறட்டும். இப்போ புதுசாக வாங்கினேன் இந்த என்னது இது மீஷோவில் வாங்கினேன் ஆயில் கேனு, அதுலேருந்து ஆயில் விட போகிறேன். ஆனால் இப்போ கரண்டியில் விடும்போது நல்லா தெரியும். 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன், ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ஏன்னா உப்பு அதிகமாகிடும், அது அதிகமாகிடும், இது ஆகிடும். 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுவிட்டேன். இதில் நான் வந்து பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவுமே போடல, அரைச்சிட்டேன். அதனால் ஒரே ஒரு இந்த இது மட்டும் போட்டு விட்டுக்கிறேன், அது பொரியட்டும். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம்,
பெரிய வெங்காயம் ஒன்று, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ரொம்ப நாள் நான் பிரியாணி காட்டுறதில்லை, அதனால் இன்றைக்கி நான் பிரியாணி வந்து சமைச்சு காட்டுறேன். நீங்கள் பிரியாணி இது சமைச்சு காட்டுங்களான்னு சொல்ல வேண்டாம். வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பிரியாணியே செய்கிறோம். ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு, 1 மாதம் ஆகுது. இதுக்கு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கனில் வேறு உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டு நல்லா பொன்னிறமாக இது வறுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுலேயே நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் எலும்பு பீஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். இதுலேயும் வந்து ஒரு கரண்டி தயிர் சேர்த்து, இங்கே வந்து வெங்காயம், வெள்ளரிக்காய் துண்டு, தக்காளி ஒன்று போட்டுட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். தயிரில் பச்சடிக்கு கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக சீசனிங் பவுடர் பீஸா அது போட்டு அதில் ஜீரகத்தூள் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதில் கொஞ்சம் காரம் ஓகே. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 1 டம்ளர் அரிசி தலை தட்டி எடுத்தேன் இல்லையா, அதுக்காக தலை தட்டி 2 டம்ளர் தண்ணி. நான் எப்போயுமே 2 தான் ஊற்றுவேன். ஒரு சிலர் 1.5 1.25 அப்படியே ஊற்றுறாங்க. நான் எப்போயுமே 2 தான் ஊற்றுவேன். கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் சாதம் பழப்பழம் தான். உப்பு செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட, அவ்வளோதான். சின்ன ஸ்பூனில் தான். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அந்த உப்பையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ அரிசியில் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் காமிச்சிட்ருக்கோம். 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் காரம்லாம் முடிச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. அதுவும் வந்து மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பச்சை மசாலா அரைச்சி அந்த வதக்கி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அரிசியெல்லாம் போட்டுடலாம். இங்கே வந்து அரிசி போட்டாச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1/4 பழம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிடுறேன். வந்து புதினா இலை என்கிட்ட இல்லை, இருந்தால் ஒரு பிடி, சின்ன பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் நான் காஞ்ச இலை இருந்தது, நான் அதையே சேர்த்துட்டேன். இது கொதித்த அரிசி லெவலாக கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இல்லை லெவலாக வந்தாலும் சரி, வரட்டும். நம்ம வந்து அப்படியே விசில் வைக்கிறத என்ன வைக்கிறது பார்க்கலாம். இங்கே வந்துட்டு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நல்லா தளன்னு கொதிக்குது. லெவலாக வரல, ஆனால் ஓரளவுக்கு வந்து தண்ணி அப்படி சொல்லிட்டு அரிசி தெரிகிற மாதிரி இருக்குது. போதும். இந்த அளவுக்கு வந்து விசில் தான் நான் வைக்க போகிறேன். அதனால் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். நான் விசில் போட்டேன். நீங்கள் ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக சிம்மரில் போட்டு ஒரு 15 நிமிஷம் போட்டு இறக்கிடுங்க. விசில் வர வைக்க வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க. இங்கே வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் சிக்கன் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஊற வச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கறி பீஸ் தான். அது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நம்ம இது என்ன ஒன்று சேர்க்கல, வெங்காயம் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ எல்லாமே சேர்த்துருக்கோம், புதினா தவிர எல்லாத்தையும் 4 கிலோ சேர்த்து. இப்போ வந்து அந்த கடையில் எடுத்துகிறோம் மாதிரி தான் கேட்பாவ. இன்னும் தண்ணி வச்சுருந்து இது என்ன தண்ணின்னு தெரியல, தான் டவுட்டாக பார்க்குறேன். எல்லாம் ஊற்றிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் முன்னாடி தான் ஊற்றினேன் தண்ணி ஃபுல்லாக இல்லையா. சரி, ஓகே. என்னவோ தெரியல, இங்கே கொஞ்சம் தண்ணிக்கிட்டே என்ன தண்ணி எனக்கு தெரியல. பிரியாணி தண்ணியாக பயமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிடலாம். இங்கே வந்து தண்ணி நல்லா ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே ஊற்றிட்டேன். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். முதல் வச்சுட்டு அப்புறம் செம்மரில் போட்டுக்கலாம். இங்கே வந்து லெமன் பெப்பர் சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குது. வேகணும்னு வாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர். அதனால் இங்கே வந்து குக்கரை இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி விட்டுக்கலாம். இதாக இருக்குது, இதுக்கு ஸ்பெஷலாகவே இருக்குது. ஏன்னா புதினா இல்லாததுனால ஒரே ஒரு டம்ளர் அரிசி 1/4 கிலோ போட்டு பண்ணிருக்கோம். சூப்பரான பிரியாணி நல்லா தான் வந்திருக்கு. 2 பேர் நல்லாவே சாப்பிட்லாம் தாராளமாக.
ஆறணும் பல்லான்னு சாதம் வரும். ஒரே ஒரு விசில் தான், வரல விசில் கூட, அப்படியே விசில்னு மாதிரி நான் நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டேன். வந்துட்டு நம்மளோட லெமன் பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஜாஸ்தியாக தான் ஊற்றிட்டேன் நான், ஏன்னா ரெடி டு குக் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். எல்லாம் ரெடிமேடாக எல்லாமே பண்ணியிருப்பாங்க, நம்ம வெறுமனே அதை குக் பண்ணிக்கணும் மசாலாலாம் சேர்த்து. ஆல்ரெடி நான் அந்த மாதிரி வீடியோ காமிச்சிருப்பேன். நம்ம மசாலாலாம் போட்டே விற்பாங்க. அதே மாதிரி ரெடி டு குக் மெத்தடில் நம்ம வந்து எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி எல்லாமே இருக்கும் மசாலாலாம். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் அது தூக்கி கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மசாலா இருக்குது இல்லையா, அரைச்சி வச்சோம்ல, அதே இன்னும் கொஞ்சம் அது தூவிட்டுப்போம். இந்த புளிப்பு டேஸ்ட்டும் இந்த தூக்கலாக கொஞ்சம் காரம் புளிப்பு ரெண்டுமே இருந்தால் தான் அது அந்த லெமன் பெப்பர் சிக்கனுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டுவிட்டோம். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பவுடரையும் கொஞ்சம் சேர்த்து இறக்கும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய இருந்த மாதிரி இருந்தது, மசாலா போட்டு சேர்த்தோன்னே எல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அந்த லெமன் புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். சூப்பராக லெமன் பெப்பர் மசாலா பவுடர் நிறையாவே சேர்த்துட்டோம். நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே மசாலா தான் போட்டோம். பார்த்தீங்களா, பிரியாணிக்கு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இதுலேயே கடைசியாகவும் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம், அது வந்து டேஸ்ட்டாக. இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி, எக்கு வந்து 2 பாயில் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வந்து லெமன் பெப்பர் சிக்கன் ஒரே மசாலா பவுடர் தான் நம்ம பிரியாணிக்கும் சேர்த்துருக்கோம். பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு, தக்காளி போட்டு, தயிர் பச்சடி, மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி போட்டு வந்தாச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம்.